தமிழகம் என்றுமே ஆன்மீக பூமிதான் என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை திருவான்மியூரில் பாஜக சார்பில் நடைபெற்ற ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்த கருத்தரங்கில் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை பேசிய போது, தமிழகம் பெரியாரின் மண் இல்லை, பெரியார்வாரின் மண் என அண்ணாவின் மண் இல்லை, ஆண்டாளின் மண் என்றும் நிரூபிக்க ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் வருகை தந்து இருக்கிறார் என குறிப்பிட்டார். ஒரு தேர்தலுக்கு மத்திய அரசு 10,000 கோடி ரூபாய் செலவிட வேண்டி உள்ளதாகவும், அரசியல் கட்சிகள் 7,000 கோடி ரூபாய் செலவழிக்க வேண்டி உள்ளதாகவும் தெரிவித்த தமிழிசை, அடிக்கடி குழந்தை பெற்றால் தாயின் நிலை மோசமாக இருப்பது போல அடிக்கடி தேர்தல் வருவது நாட்டின் நிதி நிலைமையை மிக மோசமாக்கிவிடும் என்று விமர்சனம் செய்தார். தமிழகம் ஆன்மீக பூமி என்பதை இவரின் வருகையினால் நாம் நிரூபிக்க போகிறோம். தமிழகம் என்றுமே ஆன்மீக பூமிதான். இது பெரியாரின் மண் அல்ல, பெரியாழ்வாரின் மண். இது அண்ணாவின் மண் அல்ல, ஆண்டாளின் மண் என்பதை நிரூபிப்பதற்காக பவன் கல்யாண்ஜி அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஒரு குடும்பம் என்று எடுத்துக்கொள்வோம். ஒரு குடும்பத்திற்கு நாம் இருவர் நமக்கு இருவர்னு சொல்றோம். அடிக்கடி குழந்தை பெற்றால் ஒரு குழந்தையின் நிதிநிலை எவ்வளவு மோசமாக இருக்குமோ, அதே போல அடிக்கடி தேர்தல் வந்தால் ஒரு நாட்டின் நிதிநிலை மிக 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 மோசமாகிவிடும்.